என்னம்மா ஒரு மாதிரி அவரை முரளியை பாத்தியா? பார்த்தேன். சந்தேக புயல்ல சிக்காம அவரையும் மஞ்சுளாவையும் காப்பாத்தினேன். என்னம்மா நீ சொல்ற? நீ யாருக்கிட்ட இருந்தோ மஞ்சுளா நெக்லஸ் வாங்கினதே சின்னையா பார்த்துட்டாரு. அந்த பழியை மட்டும் நான் ஏத்துக்கலன்னா அவர் அவளை கொலைய செஞ்சிருப்பாருன்னா. தங்கச்சி என்ன படித்தமா நீ? இன்னைக்கு அவ பழிய வந்து நீ சுமந்துக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி நடக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி நடக்க மாட்டான்னா. என்ன பேசுற நீ? அவர் குற்றமில்லாத என் மேலே குறி கூறி ஏசினதையும் அவளை நிரபராதியா நினைச்சு பேசினதையும் பார்த்த எந்த பெண்ணும் மறுபடியும் அவருக்கு துரோகம் செய்ய நினைக்கவே மாட்டா. அந்த பழியை மட்டும் நான் ஏத்துக்காம இருந்திருந்தா அவன் மேல அவர் வச்சிருந்த ஆசை பைத்தியமா மாறிடும்னா. இதனால உனக்கு அவனுடைய வெறுப்பு தான் கிடைச்சிருக்கும். கவலை இல்லை. அவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். தங்கச்சி உன்னை வாழ்க்கையில சிரிக்க வச்சு பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. ஒன்றால எனக்கு வெளியே தலை காட்ட முடியல. பல பேர் பல விதமா பேசுறாங்க. இது யாரு கவுமான்? உங்களுக்கு தான்ப்பா. அது தெரியுது இல்ல. இனிமேலாவது அந்த அண்ணக்காவடி பையல மறந்து இல்ல உங்க 2 பேரையும் சுட்டு விடுவேன். சுட்டு அப்பா கவுண்டர் அட்டாக். குரல் வந்தது நான் குண்டு வரும். நான் யார் தெரியுமா? பம்பாய் மேல் துஃபான் குயின் டஃபால் துஃபீல் ஹண்டர்வாலே. உன் பேரு? கருணாகர். இது யாரு? என் பொண்ணு. என்ன வயசு? 13. ஐயோ 15. ஏய் கருணாகா, உனக்கு இருப்பது பொய்னாக்கா. ஃபர்ஸ்ட் வார்னிங். 2வது தடவை போய் சொன்னேன் நீ ஷூட். உன் வீடு லூட். கல்யாணம் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஏன் பண்ணல? இடம் ஒண்ணும் படியல. ஏன் படியல? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஏய் 2 கால்ல ஸ்டடியா நில்லு மேன். ஏன் தடுக்கற? அவன் அயோக்கிய. ஏய் சொன்னா சுட்டுடுவேன். இது அநியாயம் ஐயா. ஏய் இது ஒரு புது அத்தியாயம். போட்டு கையெடுத்த. வேணா. இந்த வேணா. அடச்சி. போடு. ராமுவை தவிர வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். பத்திரமா பத்திரத்துல கையெடுத்த போடு. போடு. நீயா அயோக்கிய பயலே? அண்டர்வாலி வேஷத்துல வந்து என்னையா ஏமாத்துற? மாமா உங்க மருமகன் கிட்ட பேசுறோங்கிறத மறந்துடாதீங்க. ஏன் மருமகனா? கனவு காணாத அண்ணக்காவடி. யோசனை பண்ணி பேசுங்க. எழுதி கொடுத்த மாதிரி காமெடியை கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. இல்ல என்ன செஞ்சிடுவேன்? என்ன செய்வேனா? எழுதி கொடுத்தத பேப்பர்ல போட்டு 2 பேர் போட்டோவையும் பெருசா விளம்பரப்படுத்தி மானத்தை வாங்கிடுவேன். நீ சும்மா இருமா. ஏய் நீ செஞ்சாலும் செஞ்சிடுவடா. நீயே கட்டி தொலை. கட்டிக்கிறவன் நான், தொலைகிறது நீர். டேய்